நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சிறுகதை பூவின் அழகை மறைக்க முடியுமா. ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார். அவருக்கு கல்யாணம் ஆச்சு. அவர் பொண்டாட்டியும் 10 மாசத்துல அழகான ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றெடுத்தான். பையனும் வளர்ந்து இளவட்டமாயிட்டான். அப்போ பார்த்து பண்ணையாரோட மனைவி திடீர்னு மாரடைப்பு வந்து இறந்துட்டான். பண்ணையார்கிட்ட சொத்து நிறையா இருந்ததுனால உமக்கு ஒரு துணை வேணாமான்னு சொந்தக்காரங்கெல்லாம் கேட்டு மறு வருஷமே ஒரு பெண்ணை பார்த்து கட்டி வச்சாங்க. இளைய குடியால் மூத்த குடியாலோட பிள்ளைய கண்ணில் பார்க்கும் போதெல்லாம் கரிச்சு கொட்டுனான். அந்த பையனை ஒரு எதிரியை போல பார்த்தா. மனம் போல வாழ்வுன்னு சொல்லுவாங்களே, அது போல இளையாளோட வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட தங்கலை. பக்கத்தில் இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் அவளை ஒரு மலடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மூத்த குடியாளோட மகனும் கல்யாண வயசை அடைஞ்சான். பண்ணையாரு தான் மகனுக்கு காலாகாலத்தில் ஒரு கால் கட்டை போட்டுறணும்னு நினச்சி பெண் பார்க்க ஆரம்பித்தார். பண்ணையாருக்கு ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீன்னு பொண்ணு கொடுக்க போட்டி போட்டுட்டு வந்தாங்க. பண்ணையார் 4 ஊருக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு அழகான ஒரு பெண்ணை பார்த்து தான் மகனுக்கு பேசி முடித்தார். பெண் பார்க்க தன்னுடைய இளைய மனைவியையும் கூட்டிக்கிட்டு தான் போனார். மூத்தாள் மகனுக்கு இவ்வளவு அழகான பெண்ணான்னு வயிறு எரிஞ்சது அவளுக்கு. இளையாளுக்கு ஏதாவது ஒரு குறைய சொல்லி இந்த பெண்ணை மூத்தாள் மகன் கெட்ட விடாமல் செய்யணும் அப்படின்னு தன்னோட கணவர்கிட்ட ஏதேதோ சொல்லி பார்த்தா. பண்ணையாரோ இந்த விஷயத்தில் அவள் பேச்சை கேட்கவே இல்லை. பிறகு என்ன செய்ய, மூத்தாள் மகன் தாலி கட்டினாலும் பொண்ணு நம்ம வீட்டுக்கு தானே மருமகளாக வருவா, அப்போ நம்ம கைவரிசையை காமிச்சிக்கலான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பண்ணையார்கிட்ட சரி இந்த பெண்ணையே நம்ம பையனுக்கு பேசி முடிச்சிருங்க அப்படின்னு உதட்டளவில் சொன்னான். அந்த காலத்தில் பெண் பார்க்கும் படலமெல்லாம் கிடையாது. அதனால் மாப்பிள்ளை பெண்ணை நேரில் பார்க்கவே இல்லை. இந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்ட பண்ணையாரோட மனைவி ஒரு சதி திட்டத்தை தீட்டினான். பண்ணையாருக்கு தெரியாமல் தன் தோழி ஒருத்தி மூலமாக ஒரு ஓவியனை வீட்டிற்கு வர வச்சான். அந்த ஓவியன்கிட்ட அவலட்சணமான பொண்ணோட முகத்தை வரைஞ்சு கொடுக்கணும், அதுக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னான். ஓவியனுக்கு பண்ணையாரோட மனைவி கேட்டது அதிசயமாக இருந்தது. எல்லாரும் அழகான பெண்ணோட படத்தை தானே ஓவியமாக வரைய சொல்லி கேட்பாங்க, இவ என்னடானா அவலட்சணமான பெண்ணோட படத்தை வரைய சொல்லி கேட்குறாளே, இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சாலும் கை நிறைய பணம் கிடைக்குதேன்னு அவலட்சணமான ஒரு பெண்ணோட படத்தை வரைஞ்சி அதை இளையாளோட தோழிக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறான். அவளும் ஓவியன் கேட்ட பணத்தை பண்ணையாரோட மனைவி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து ஓவியன்கிட்ட கொடுத்துட்றான். எப்பவும் போல பண்ணையார் வீட்டில் இல்லாத நேரம் மூத்தாளோட மகனை பாசமாக கூப்பிட்டு, உங்கள் அப்பா உனக்கு ரொம்ப அவலட்சணமான பெண்ணைத்தான் பேசி முடிச்சிருக்கிறாரு. நான் அந்த பொண்ணு வேண்டான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. பொண்ணு வீட்டில் ஏராளமாக நகை நட்டு போடுறாங்க, அதனால் அந்த பொண்ணையே என் மருமகளை ஆக்கிக்கிறேன்னு வெத்தலையும் மாற்றி உறுதி பண்ணிட்டாரு. இனி நீ சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். உன் அப்பாவோட பிடிவாத குணம்தான் உனக்கு தெரியுமே. அதனால் நீயும் இனி அந்த பொண்ணு விஷயத்தில் மறு பேச்சு பேசாத. அந்த பொண்ணோட கழுத்தில் உங்கள் அப்பா ஆசைப்படி தாலியை கட்டிரு. ஆனால் தாலி கட்டும் போது கூட உன் பொண்டாட்டி முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது. தாலி கட்டினதுக்கு அப்புறமும் நீ அவளை தொட்டு பேசக்கூடாது, அவளோட சேர்ந்து வாழக்கூடாது. இப்படியே 1 வருஷ பாட்டுக்கு இரு. அந்த பொண்ணு வாழாமல் இருக்கிறத விட நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலான்ட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நானே உனக்கு ஒரு அழகான பெண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன். உங்கள் அப்பா உனக்கு பார்த்துருக்கிற பொண்ணு இவ தான். அவள் படத்தை அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நான் உனக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நயவஞ்சகமாக பேசி மாப்பிள்ளையோட நெஞ்சில் நஞ்சை விதைச்சி ஓவியங்கிட்ட இருந்து வரைஞ்சி வாங்கின அவலட்சணமான பெண்ணோட படத்தை அவகிட்ட காட்டினான். மூத்தாள் மகனும் அம்மா இல்லாததுனால தாய்க்கு தாயாக இருந்து நம்ம சித்தி நமக்கு நல்லது செய்கிறா போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பெண்ணோட ஓவியத்தை மனசில் பதிய வச்சுட்டான். உரிய காலத்தில் திட்டமிட்டபடி மூத்தாள் மகனுக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிச்சு. பண்ணையாரோட மகன் தன் மனைவியை ஏறெடுத்து கூட பார்க்கல. தொட்டு தாலி கட்டினதோட சரி. அதுக்கப்புறமும் சித்திக்காரிக்கிட்ட தான் சாப்பாடை வாங்கி சாப்பிடுவான். கட்டிய மனைவியோட கட்டழகை பார்த்து ரசிக்காம கண்ணு இருந்தும் குருடனை போல வாழ்ந்து வந்தான். புது பொண்ணு பார்த்தா தன்னுடைய கணவன் தன்னை ஏறெடுத்து கூட பார்க்கல
அதனால இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டான். ஒரு நாள் தான் கணவன்கிட்ட போய் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போகணும், என்னைய கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். மாப்பிளக்காரனும் சரின்னு சொன்னான். இளையாளுக்கோ நம்ம போட்ட திட்டம் நிறைவேற போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு புது மாப்பிள்ளை கிட்ட அவ விருப்பப்படியே அவளை அவங்க அம்மா வீட்டில் போய் ஒப்படைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னான். புது மாப்பிள்ளையும் புது பொண்ணை ஒரு வில்வண்டியில கூட்டிட்டு போனான். புது பொண்ணு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருந்ததுனால ஒரு வண்டு அவ தலையில இருக்கிற மல்லிகைப்பூவை பூரா கடிச்சு கொதறிச்சு. அந்த வண்டை பார்த்து இந்த புது பொண்ணு, பூமணம் நுகரத் தெரியாத புகழ்வண்டே, என் புருஷனை போல நீயும் மூட வண்டோ அப்படின்னு ராகம் போட்டு பாட்டு படிச்சுட்டு வந்தா. மனைவியோட பாட்டை கேட்ட புருஷங்காரனுக்கு கோபம் மூக்குக்கு மேல வந்துச்சு. அதனால சித்தி சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்து அன்னிச்சையாக தன்னோட மனைவியை அடிக்க கையை ஓங்கினான். அப்பத்தான் அவளோட முகத்தை முதல்ல ஏறிட்டு பார்க்கறான். அவனோட கண்களை அவனாலேயே நம்ப முடியல. 14ஆம் பக்கத்து பௌர்ணமி நிலவு போல ஜொலி ஜொலின்னு ஜொலித்து கொண்டிருந்த அவளோட முகத்தை பார்க்க 16,000 கண்ணு வேணும்னு நினைச்சுக்கிட்டு, இவ்வளோ அழகான பொண்ணு மனைவியா கிடைச்சும் இத்தனை நாளும் ஏறெடுத்து பார்க்காம பாவியா வாழ்ந்துட்டோமே, சித்திக்காரி தான் பொய் சொல்லி நம்ம மனசை மாத்தி இருக்கா, இனிமே சித்திக்காரி முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு நினைச்சு தன்னோட மனைவியை அடிக்க ஓங்கிய கையால அணைச்சு முத்தமிட்டு கொஞ்சியபடி வில்வண்டி ஓட்டும் வேலைக்காரனிடம் வேகமா வண்டியை ஓட்டுன்னு சொன்னான். மாமியார் வீட்டுக்கு போன மாப்பிள்ளை அங்கேயே தன்னோட மனைவியோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். சித்தியோட வீட்டை மறந்தே போயிட்டான்.